வாசுதேவ கிருஷ்ணரின் வாழ்க்கை வரலாறை நாம் இப்பொழுது காண்போம். தர்மத்தை நிலைநாட்ட நானே யது வம்சத்தில் வாசுதேவர் மகனாய் பிறப்பேன் என்றார் பகவான் கிருஷ்ணர். 8வது ஆண் குழந்தையாக அவதரித்தார். கம்சனுக்கு காலனாக வந்தார். திரேதாயுகத்தில் விஷ்ணு பகவான் ராமாவதாரத்தை முடித்து வைகுண்டம் சென்ற பிறகு பூலோகத்தில் தன்னைத்தானே அரசன் என்று பிரகடனம் செய்து கொண்ட பெரும் அரக்கர்களின் பெருஞ்சுமையை தாங்கிக் கொள்ள முடியாத பூமாதேவி விஷ்ணு பகவானிடம் முறையிட்ட போது அரக்கர்களை அழித்து தர்மத்தை நிலைநாட்ட நானே யது வம்சத்தில் வாசுதேவர் மகனாய் பிறந்து பல லீலைகள் புரிந்து வாசுதேவ கிருஷ்ணராய் பூமியில் அவதரிப்பேன் என்று பூமாதேவிக்கு வாக்களிக்கிறார். அதன்படி போஜ வம்சத்தை சேர்ந்த உக்கிரசேனனின் மகனான கம்சனின் சகோதரி தேவகிக்கும் யதுவம்ச மன்னரான வாசுதேவருக்கும் திருமணம் நடக்கிறது. கம்சனின் சகோதரி தேவகியை சந்தோஷப்படுத்த 400 யானைகள், 15,000 அலங்கரிக்கப்பட்ட குதிரைகள், 18,000 ரதங்கள் என்று தேவகிக்கு அவர் கொடுத்தார். சேவகம் செய்ய 200 பணிப்பெண்கள் என்று பிரம்மாண்டமாக திருமணம் முடிந்து ஊர்வலமாக அழைத்து கொண்டு வரும்போது கம்சனுக்கு ஒரு அசரீரி ஒலிக்கிறது. அதில், கம்சா, நீ உன் சகோதரியை தேரோட்டி செல்கிறாய். ஆனால் இவருடைய 8வது ஆண் குழந்தைதான் உனக்கு காலனாக வரப்போகிறான் என்ற சத்தத்தை கேட்ட கம்சன் தன் சகோதரி என்று பாராமல் தேவகியை கொல்ல முயற்சிக்கிறான். உடனே தேவகியின் கணவரான வாசுதேவர் தன் முனைவியை காக்கும் பொருட்டு, கம்சனே, உனக்கு கேட்ட அசரீரி உண்மையானால் எங்களுக்கு பிறக்கும் குழந்தையால் உனக்கு மரணம் நிகழும் என்றால் எங்களுக்கு பிறக்கும் குழந்தையை உன்னிடமே ஒப்படைத்து விடுகிறோம். என்ன வேணுமோ செய்து கொள் என்று சொல்லி கம்சனிடமிருந்து மனைவி தேவகியின் உயிரை காப்பாற்றினார். அதன் பிறகு தேவகிக்கு முதல் குழந்தை பிறந்தது. வாக்கு தவறாத வாசுதேவர் சொன்ன சொல்லை தவறாமல் குழந்தையை கம்சனிடம் கொடுத்தார். அதற்கு கம்சன், உன்னுடைய 8வது குழந்தையால் தான் எனக்கு மரணம், இந்த குழந்தை தேவையில்லை என்று கூறி அனுப்பிவிட்டார். கிருஷ்ணரின் வருகைக்கு காத்திருக்க முடியாத நாரதர், வசுதேவர் உன்னை ஏமாற்றலாம், 7வது குழந்தையை காட்டி இதுதான் 8வது குழந்தை என்று கூறலாம். எனவே இருவரையும் சிறையில் அடைத்து அவர்களுக்கு பிறக்கும் எல்லா குழந்தைகளையும் கொன்றுவிடு, எந்த குழந்தையாலும் கூட உனக்கு ஆபத்து வரலாம் என்று நாரதர் வேலையை ஆரம்பித்தார். நாரதர் பேச்சை கேட்டு நாரதர் எந்த குழந்தையும் நம்ப முடியாது, வரிசையாக எல்லா குழந்தையும் கொன்றுவிட எண்ணினான் கம்சன். அதற்கு முதலில் தன்னுடைய தந்தையான உக்கிரசேனனை சிறையில் அடைத்து அரசனாக முடிசூடி கொண்டார். அதன் பிறகு வாசுதேவரையும் தேவகியும் சிறையில் அடைத்து அவர்களுக்கு பிறந்த 6 ஆண் குழந்தைகளையும் வரிசையாக வதம் செய்தார். தேவகி 7வது முறையாக கர்ப்பம் அடைந்தார். கிருஷ்ணருக்கு உதவியாக அனந்தநாயக ஆதிசேஷன் தோன்றினார். இந்த குழந்தையும் கம்சன் கொன்றுவிடுவான் என்று விஷ்ணு பகவான் தனது யோக சக்தியால் தேவகியுடைய 7வது கர்ப்பம் கோகுலத்தில் வாழும் வாசுதேவரின் மற்றொரு மனைவியான யோகினிக்கு மாற்றப்படுகிறது. 8வது முறையாக பகவான் அவதரித்தார். ஆவணி மாதம் தேய்பிறை அஷ்டமி தேதியில் யோகினி நட்சத்திரத்தில் சந்திரவம்சத்தில் விஷ்ணு பகவானே பூமாதேவிக்கு வாக்களித்தபடி பூலோகத்தில் பிறக்கிறார். அவர் பிறந்ததும் 4 கைகளிலும் சங்கு சக்கரத்துடன் காட்சி கொடுத்தார். வாசுதேவரும் தேவகியும் கம்சனை பற்றி பயம் துளியும் இல்லாமல் முழுமுடல் கடவுளான விஷ்ணுவை வணங்கினர். விஷ்ணு பகவான் கோகுலத்தில் உன் நண்பனான நந்தனுக்கும் அவனது மனைவி யசோதைக்கும் பிறந்த பெண் குழந்தையை எடுத்து வா, நான் யசோதையின் மகனாக கோகுலத்தில் வளர்கிறேன், உரிய காலம் வரும்போது கம்சனை வதம் செய்து உங்களை மீட்கிறேன் என்று கூறினார் விஷ்ணு. விஷ்ணுவும் சிறைக்காரர்களை மயக்கமடைய செய்து வசுதேவர் மூலம் கோகுலத்தில் யசோதையின் மகனாக கிருஷ்ணர் வளர்கிறார். வாசுதேவர் நந்தனின் மகளை மதுராவுக்கு எடுத்து வந்து விடுகிறார். சிறையில் தேவகிக்கு குழந்தை பிறந்த செய்தியை அறிந்து கம்சன் பெண் குழந்தையை பார்த்து பேரதிர்ச்சி அடைகிறார். என்ன குழந்தையால் இருந்தால் என்ன என்ற பெண் குழந்தையை எடுத்து சுவற்றில் அடிக்கும்போது விஷ்ணுவின் இளைய சகோதரி துர்கையின் வடிவத்தில் காட்சி தந்து, உன்னை கொல்லப்போகும் குழந்தை கோகுலத்தில் வளர்கிறது என்று கூறிவிட்டு பெண் குழந்தை மாயமாக மறைந்தது. கிருஷ்ணர் கோகுலத்தில் மாயோன் கண்ணனாக, கோபியர்கள் உள்ளத்தை கொள்ளையடித்த வெண்ணெய் திருடனாக, கம்சனால் அனுப்பப்பட்ட அரக்கர்களை அழித்து ஆடி பாடி குழலூதி நண்பர்களுடன் விளையாடி குறும்புத்தனத்தை செய்து காலத்தை கழிக்கும் கோகுலத்தில் செல்லப்பிள்ளையாக வளர்ந்து வந்தார். 13வது வயதில் தன்னுடைய தாய்மனான கம்சனை கிருஷ்ணர் வதம் செய்தார். கிருஷ்ணர் மதுராவுக்கு சென்ற பிறகு கோகுலத்துக்கு வரவில்லை. கம்சனை வதம் செய்த பிறகு மதுராவில் அரசனாக முடிசூடிக்கொண்டு ஆட்சி செய்து வந்தார் கிருஷ்ணர். மாபெரும் பலசாலியான கம்சன் தன் மருமகனால் கொல்லப்பட்டான் என்று அறிந்த ஜராசந்தன்